ஷாலம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களை மறுபடி சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீப்ரூ நவுன்ஸோடைய தேர்ட் பார்ட். ஓகேவா? பேசர்களுடைய மூன்றாவது பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நவுனுடைய டெரிவேஷன் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் நவுனுடைய என்னது பார்த்தோம், நம்ம ஜெண்டரை பார்த்தோம். இப்போ தேர்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டில் நவுன்ஸ், நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுல நவுன்ஸ் போட்டுட்டு நம்ம டெரிவேஷன் பார்த்தோம், நவுன்ஸோடைய டெரிவேஷன் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம நவுன்ஸோடைய ஜெண்டர் பார்த்தோம். ஜெண்டர் இருக்கும்போது அதை நவுன்ஸை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் பார்த்தோம். இதில் வந்து நவுன்ஸ், நம்பர். ஓகேவா? நாம் பார்க்கலாம். எபிரேய பெயர் சொற்களில் எண்ணின் 3 பிரிவுகள் உள்ளன. அவை ஒருமை, பன்மை மற்றும் இரட்டை. ஓகேவா? அதாவது சிங்குலர், ப்ளூரல் அண்ட் மற்றும் டூவல். ஓகேவா? இந்த 3 பிரிவுகளை நம்ம இந்த நவுன்ஸோடைய நம்பர்ல நம்ம பார்க்க போறோம். ஒருமை பெயர் சொற்களை அவற்றின் முடிவுகளின் அடிப்படையில் அடையாளம் காண்பது எளிதல்ல. அதாவது சிங்குலர்ல இருக்கும்போது அதனுடைய முடிவுகள் எப்போதுமே நம்ம ஹீப்ரூவா இருக்கட்டும், கிரீக்கா இருக்கட்டும், நம்ம எப்போதுமே அதனுடைய எண்டிங்ஸை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இதிலே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, சிங்குலர்ல இருக்கும்போது ஒருமை பெயர் சொற்களை அவற்றின் முடிவுகளின் அடிப்படையில் அடையாளம் காண்பது வந்து எளிதல்ல. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இருப்பினும் பெண்பால் ஒருமை பெயர் சொற்களை அடையாளம் காண சில குறிப்புகள் உள்ளன. ஆனால் ஃபெமினைனுக்கு மட்டும், ஃபெமினைனுக்குள்ள எண்டிங்கை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், ஃபெமினைன் வந்து சிங்குலராக இருக்கும்போது அதனுடைய பெயர் சொற்களை நவுன்ஸை வந்து அடையாளம் காண சில குறிப்புகள் உள்ளன. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கும்பொழுது நவுன்ஸ் ஜெண்டரை பார்க்கும்போது நம்ம ஃபெமினைனுக்குள்ளதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சிலது நான் ஈஸியாக சொல்லியிருந்தேன். அது ஜெண்டரில் பார்க்கும்போது மஸ்குலின், ஃபெமினைன் பார்த்தோம். அதில் ஃபெமினைனுக்குள்ளே சொல்லியிருந்தேன். இதில் நம்ம நம்பர்ஸ் பார்க்குறோம், சிங்குலர், ப்ளூரல், டூவல். இப்போ இதுலேயும் ஃபெமினைனுடைய, அதாவது ஃபெமினைனுடைய சிங்குலர் வரும்போது அதுக்கான சில அடையாளங்களை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் ஆண்பால் மற்றும் பெண்பால் பெயர் சொற்களுக்கு சிறப்பு பன்மை முடிவுகள் உள்ளன. அதாவது ப்ளூரல் எண்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த முடிவுகள் ஒருமை பெயர் சொற்களில் சேர்க்கப்படும். அதாவது இதை வந்து இந்த ப்ளூரல் எண்டிங்ஸை வந்து நம்ம வேற எதுலையும் சேர்க்க மாட்டோம். இந்த சிங்குலர்ல இப்போ ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா அந்த நவுன் வந்து ப்ளூரலா மாறும்போது அது வேற வேர்டா நம்ம எழுத மாட்டோம். அந்த சிங்குலரா இருக்கக்கூடிய அதே அந்த நவுன்ல தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில எண்டிங்ஸை ஆட் பண்றோம். அதுதான் நமக்கு ப்ளூரலா ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இப்போ இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி சேம் தானே, நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம் அப்படிதானே, அதை மாதிரி எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதை மாதிரி ஹீப்ரூல ஃபெமினைனுக்கும் ஒன்று இருக்கும், ஃபெமினைனுக்கும் ஒரு எண்டிங் நம்ம ப்ளூரல் எண்டிங் ஆட் பண்ணணும். மஸ்குலினுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ப்ளூரல் எண்டிங் ஆட் பண்ணணும். மேலும் இந்த முடிவுகள் ஒருமை பெயர் சொற்களில் சேர்க்கப்படும். இருப்பினும் ஒருமை வடிவங்களுடன் சிறப்பு முடிவுகளை சேர்க்கும் பொழுது ஒருமை வடிவுகள் தாமே மாற்றங்களுக்கு உள்ளாகும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்குலர் என்ன செய்யும், அந்த சிங்குலர் ஃபார்ம்ல நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம். குரல் அடிப்படையில் மாற்றங்கள், வேற எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதான் இங்க நம்ம பார்க்குறோம். சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோக்கலைசேஷன். ஓகேவா? அந்த வோக்கல், நம்ம வாய்ஸ் வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நவுன்ஸ் மஸ்குலின் ப்ளூரல் எண்டிங்ஸ். அதாவது மஸ்குலின் வந்து ப்ளூரல் எண்டிங் எப்படி ஆகும் அப்படின்னா, இங்க ஹீரக் யோத். ஓகேவா? ஹீரக் யோத் மெம். ஹீரக், அதாவது இப்போ இங்க ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா
அந்த நவுனுடைய சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ அதை ப்ளூரல் ஆக்கணும்னா இந்த இதை நம்ம ஹீரக் யோத் மெம் இதை நம்ம ஃபைனல்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த நவுன்ல நம்ம லாஸ்ட்ல நம்ம என்ன செய்வோம், அதை ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது என்னதான் ஃபார்ம் ஆகுது, ப்ளூரல் எண்டிங்கா மாறுது. அதுவும் குறிப்பா ஹீரக் யோத் மெம் வரும்போது அதை நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் இது வந்து மஸ்குலின்குள்ளது, மஸ்குலின் எண்டிங், மஸ்குலின் ப்ளூரல் எண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பெரும்பாலான ஆண்பால் பெயர் சொற்கள் பின்வரும் பன்மை முடிவை கொண்டுள்ளன. அதான் ஹீரக் யோத் மெம். ஓகேவா? ஹீரக் யோத், அதை தொடர்ந்து இறுதி மெம் வந்து ஆட் ஆகுது. ஆண்பால் பன்மை முடிவு சேர்க்கப்படும் போது ஒருமை வடிவங்கள் அடையும் மாற்றங்களின் வகைகளை பின்வரும் எடுத்துக்காட்டுகள் விளக்கும். அந்த சிங்குலர் ஃபார்ம்ல நம்ம இந்த எண்டிங்ஸ் ஆட் ஆகும்போது இது ப்ளூரலா ஃபார்ம் ஆகுது. அதுக்கான சில எக்ஸாம்பிளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இது சிங்குலர்ல இருக்கு. ஓகேவா? இந்த சைடு நான் ப்ளூரல்ல கொடுத்துருக்கேன். இப்போ இதுல நம்ம இதை ரீட் பண்ணலாம். சூஸ். சரியா? சூஸ்னா ஹார்ஸ். இது சூசீம். ஓகேவா? சூசீம் அப்படின்னு வரும்போது இப்போ பாருங்க சூஸ் இருக்கு, ஹீரக் யோத் மெம் இது மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இது சூசீம் அப்படின்னு வரும்போது இது என்னதான் வருது, ஹார்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க எட்ஸ், இது வந்து ட்ரீ. இப்போ இதுல எட்ஸீம், எட்ஸீம். ஓகேவா? ட்ரீஸ். அதுக்கப்புறம் ஹர், ஹர் அப்படின்னா மவுண்டெயின். இது வந்து ஹரீம் அப்படின்னு வரும்போது மவுண்டெயின்ஸ். அப்படி இந்த மாதிரி இங்க நம்ம பார்க்கும்போது தாபார், இதுல தெப்பாரிம். இப்போ நம்ம இங்க ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்போ தாபார் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் காமெட்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஷெவா ஆட் ஆகுது. இது ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷெவால் நம்ம பார்த்துருப்போம். ப்ளூரல்ல இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். இந்த ஷெவாக் வந்து ப்ளூரல்ல வரும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் நவுன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து இந்த மாதிரி மாறும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ நீங்கள் ஷெவா அந்த மாதிரி உள்ள வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் புரியும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இந்த எண்டிங்ஸ்லாம் பாருங்க, இது எல்லாமே மாஸ்குலின்குள்ள ப்ளூரல் எண்டிங். ஓகேவா? ஈம் சாரி ஹீரக் யோத் மெம். ஓகேவா? சூஸ்ங்கிறது சூசீம். அதுக்கப்புறம் இப்போ ஹர் அப்படிங்கிறது ஹாரீம். தாபார் அப்படிங்கிறது தெபாரீம். இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், இப்போ ஒரு சில வேர்ட்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வேர்ட்ஸை மட்டும் நான் ரீட் பண்றேன். இப்போ மெலேக், அது நம்ம அடிக்கடி கேட்குற வேர்டு. பாருங்க மெலேக் அப்படின்னு இருக்கிறது கிங். இது வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா மெலா கீம். ஓகேவா? மெலா கீம். மெலக், மெலேக், மே. இது ஷெகோல் தானே, இது வந்து ஷெகோல், ஷெகோல். ஸோ இதில் ஷெவாவா இங்கே வருது. அப்போ மே, மே ஹாஃப், அதாவது இது வந்து ஹாஃப் வவல். ஓகேவா? மே லா காமெட்ஸ், மெலா கீம். ஓகேவா? அப்போ மெலேக், மெலா கீம், கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இது எல்லாமே மாஸ்குலின் ஃபார்மில் இருக்கக்கூடியது. இது எண்டிங்ஸ்ல வரும்போது நம்ம என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஹீரக் யோத் மெம் வரும்போது நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஃபெமினைன்குள்ளது, சாரி மாஸ்குலின்குள்ள ப்ளூரல் எண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஏ பார்ட் பார்த்தோம், இப்போ பி பார்க்குறோம். அதே மாதிரி விதிவிலக்காக ஒரு சில ஆண்பால் பெயர் சொற்கள் பன்மை முடிவில் மற்றொரு வடிவத்தை பெற்றுள்ளன. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மாஸ்குலின்ல ப்ளூரல் எண்டிங்னாலே ஹீரக் யோத் மெம். ஓகேவா? இதுதான் வரும். அதே இது ஒரு சில, அதாவது ஒரு சில இது விதிவிலக்காக, அதாவது எப்படி சொல்றது, அன்எக்ஸ்பெக்டட், இந்த மாதிரி திடீர்னு என்ன செய்யும், சில வேர்ட்ஸ்ல மட்டும் என்ன ஆகுதான், சில மாற்றங்கள் ஏற்படுது. ஓகேவா? அதுதான் நம்ம இப்ப இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது இங்க பாருங்க, அதாவது இங்க வந்து இப்போ அதாவது இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இது என்னது, வாவ். அப்போ இது ஹோலம் வாவ், இது வந்து வவ்வல்குள்ளது. ஹோலம் வாவ். இதை தொடர்ந்து என்ன வரும், தவ் வருது. ஓகேவா? ஹோலம் வாவ்
தவ். அதாவது ஹோலம் வாவ் தவ் இந்த முடிவு பொதுவாக பெண்பால் பன்மை பெயர் சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? இது வந்து எப்போதுமே பெண்பால், அதாவது எப்படி நம்ம ஹீரக் யோத் மெம்ம வந்து மாஸ்குலின் ப்ளூரல் எண்டிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ, இதை நம்ம பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபெமினைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில மாஸ்குலின் எண்டிங்கில் வந்து என்ன ஆகுது? இந்த இது ஆட் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி வேர்டை தான் நான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ சிங்குலரில் இருக்குது, இது ப்ளூரல். இப்போ இந்த ஃபாதர் அப்படின்னாலே இது என்னது? ஃபாதர்னு சொல்லும் போதே நம்ம இதனுடைய ஜெண்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? மஸ்குலின் நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? மஸ்குலின் தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இது சிங்குலர் அப்படி சொல்லுவோம். ஜெண்டர் வந்து மஸ்குலினாக இருக்குது, நம்பர் வந்து என்னதான் இருக்குது? சிங்குலராக இருக்குது. அப்படிதானே? அப்போ இந்த இது வந்து இப்போ சிங்குலராக இருக்குது. இப்போ நம்ம இதை ப்ளூரல் ஆக்கும்போது இங்கே பாருங்க, அவ் அவ். ஓகேவா? அவ். இதை நம்ம இப்பு அப்படின்னு ரீட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து காமெட்ஸ், இது சாரி டாகேஷ் லீனை வந்து இதில் இல்லை. பெகத் கெஃபத் லெட்டர்ஸில் நம்ம இது வந்து வீக் லெட்டர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது அவ் அவ். இது இதில் சாரி ஆவ் ஃபாதர். இப்போ அப்பா ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த மாதிரி அவ்வா அவ். அவோத் ஆவோத். பார்த்தீங்களா? ஓத்துங்கிற எண்டிங் வந்து என்ன ஆகுது? எண்ட் ஆகுது. ஓத்துங்கிற எண்டு வந்து இங்கே நம்ம எல்லா இதுலையுமே பார்க்கலாம். ஹோலம் வாவ் தாவ். இது வந்து இதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லக்கூடாது? இதை வந்து ஃபெமினைன் நம்ம சொல்லிடக்கூடாது. அதான் நான் சொன்னேன், ஒரு சில வேர்ட்ஸுக்கு என்ன ஆகுது? இந்த ஓத் வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? ஃபாதர். அந்த மாதிரி இங்கே பாருங்க, பிளேஸுக்கு என்ன ஆகுது? ஆட் ஆகுது. ஓத் ஓத். இதில் ஃபாதர்ஸ், பிளேசஸ், அப்புறம் வாய்ஸஸ், நேம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? இது எல்லாமே மாஸ்குலின் தான். சில மாஸ்குலின் நவுன்ஸ்க்கு என்ன ஆகுது? இந்த மாதிரி ஓத்துங்கிறது ஆட் ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம நவுன்ஸ்குள்ள மஸ்குலின் ப்ளூரல் எண்டிங்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபெமினைன் ப்ளூரல் எண்டிங்ஸ். இதுக்கு தான் இது என்ன வரும்? இதில் ஹோலம் வாவ், சாரி இங்கே நான் டாட் வைக்கல, அதனால நான் இப்போ நான் வைக்கிறேன் உங்களுக்காக. ஹோலம் வாவ் தாவ். ஓகேவா? ஹோலம் வாவ் தாவ். ஸோ இதில் ஹோலம் டாட் இருக்கிறத மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஹோலம் வாவ் தாவ். ஓகேவா? ஹோலம் வாவ் தாவை தொடர்ந்து ஹோலம் வாவை தொடர்ந்து தாவ் என்பது பெண்பால் பெயர் சொற்களுக்கான பன்மை முடிவாகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மாஸ்குலின் எண்டிங் என்னது? ஹீரக் யோத் மெம். ஓகேவா? அதே மாதிரி ஃபெமினைனுக்கு என்னது? ஹோலம் வாவ் தாவ். ஓகேவா? ஸோ ஹோலம் வாவ் தாவ். இப்போ இதில் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ சூஸ் அப்படின்னு இருக்குது என்னது? சூஸ். இங்கே இதை பாருங்க, இது ஈஸியாக இருக்கும். தோரா அப்படிங்கிறது என்னது? தோரா. லா அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஃபெமினைன்ல உள்ளது. ஓகேவா? இப்போ இது சிங்குலரில் இருக்கு. இப்போ அதே இது ஓத், தோரோத் வரும்போது லாஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மிட்ஸ்னா கமாண்ட்மெண்ட். ஓகேவா? இது வந்து மிட்சோத் கமாண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரூவாஹ். இப்போ இந்த வந்து இந்த கீழே இருக்கிற இது வந்து ஹாஃப் பத்தா நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பத்தா வந்து நம்ம ரூ ஹா அப்படின்னு ரீட் பண்ணக்கூடாது. ரூ அஹ். இந்த ஆ வந்து ஃபர்ஸ்ட் ரூக்கு அப்புறம் இந்த ஆவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஹெத்தை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நம்ம ரூவாஹ் ஸ்பிரிட். இப்போ இங்கே பார்க்கும்போது ரூஹோத் ஸ்பிரிட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எம் மதர். இப்போ இது இங்கே நம்ம ஆலஃப் வந்து சைலண்ட்டு. ஸோ ஆலஃப் வந்து சைலண்ட்டு. ஹீரக்கு மெம்.
இதில் மெம்ல டாட் வச்சிருக்கு அப்படின்னா இது என்ன இருக்கு, டாகேஜ் ஃபோர்டே அப்படின்னா இது வந்து டபுள். அப்போ இம்மோத், இம்மோத் மதர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பாருங்க, சுசா சுசோத். ஓகேவா? ஸோ இந்த எண்டிங்கில் ஹோலம்பா தாவ் வரும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் என்னது அப்படின்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஃபெமினைன் ப்ளூரல் எண்டிங்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஏ பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ பி பார்ட் பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு சில பெண்பால் பெயர் சொற்கள் ஹீரக் யோத், ஹீரக் யோத் மெம். இந்த ஹீரக் யோத் மெம் வந்து எதுக்கு நம்ம பார்த்தோம், மஸ்குலின் எண்டிங்க்கு தான் பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஃபெமினைனுக்கு ஒரு சிலதில் என்ன செய்யலாமா, இந்த மாதிரி எண்டிங்ஸ் வரும். பாருங்க உல்டாவா இருக்கு. இப்போ மஸ்குலின் எண்டிங்கை நம்ம பார்க்கும்போது ஒரு சில எண்டிங்ஸில் வந்து என்னது இருக்குமா, ஃபெமினைனுக்குள்ள எண்டிங் வந்து இருக்குமா, ஃபெமினைனுக்குள்ளது பார்க்கும்போது பாருங்க மஸ்குலினுக்குள்ள எண்டிங்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளது என்ன அப்படின்னா அங்கே பாருங்க உமன், சிட்டி, இந்த மாதிரி உள்ளதுல ஹீரக் யோத் மெம். ஓகேவா? இது உமன் தான். இப்போ இதுல இஷா, இஷா இது ஷின், அதனால இஷா இது டபுள் ஆகும். ஓகேவா? டாகேஷ் ஃபோர்டே, இஷா உமன். இப்போ நா, ஓகேவா, நா ஷிம், நா ஷிம். ஓகேவா? இஷா நாஷிம். அப்போ இங்க உமன் உமென் அப்படின்னு வரும்போது இது ப்ளூரல் எண்டிங்ஸ் இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், இந்த ஹீரக் யோத் மெம் வந்து ஆட் ஆகும். ஹீரக் யோத் மெம் ஆட் ஆகிடுச்சு, அப்போ இது மாஸ்குலின் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய மீனிங் பாருங்க, இது உமன். ஸோ மீனிங் நம்ம பார்த்தும் நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈர், சிட்டி. இப்போ இதில் ஆ ஈம், சாரி ஆ ரீம், ஆரீம், அப்போ சிட்டிஸ். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு ஃபெமினைன் ப்ளூரல் எண்டிங்ஸோடைய எக்ஸாம்பிள். ஃபெமினைன் ப்ளூரல் எண்டிங்னாலே நமக்கு ஹோலம் வாவ் தாவ் தான் ஞாபகம் வரும். அதே இது ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஹீரக் யோத் மெம்மும் ஒரு சில வேர்ட், ஒரு சில நவுன்ஸ்க்கு வந்து எண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மூன்றாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா பின் வருபவை ஆண்பால் மற்றும் பெண்பால் பன்மை முடிவுகளை கொண்ட பெயர் சொற்களின் எடுத்துக்காட்டுகள். சில பெயர் சொற்கள் 2 பன்மை முடிவுகளை கொண்டுள்ளது. இங்க பாருங்க, இதுல இப்போ ஆண்பால் அதாவது மஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் இது ரெண்டும் சேர்ந்து வரும், தனித்தனியா இல்லை. இப்போ மஸ்குலின் தனியா நம்ம பார்த்துட்டோம், ஃபெமினைன் தனியா பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல மஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் ரெண்டும் சேர்ந்து ஒரு எண்டு வந்து வரும். சரி, இப்போ நம்ம இங்க பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, இது என்னது, டோர். ஓகேவா? டோர், டோர், டோர் இல்ல டோர். ஸோ இது டேலத், இது ஹோலம் வாவ் ரேஷ், டோர். ஜெனரேஷன். ஸோ ஜெனரேஷன் வந்து நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது, மாஸ்குலினுக்கு ஃபெமினினுக்கு நம்ம தனியாக சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஜெனரேஷன்ஸ், அதுக்கு நம்ம இங்கே பாருங்கள் எண்டிங்ஸ் வந்து மாஸ்குலின் எண்டிங்ஸும் இருக்குது, ஃபெமினைன் எண்டிங்கும் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் தேர்ட் ஒன், டூவல் நவுன்ஸ். ஓகேவா? நம்ம மஸ்குலினுக்குள்ள ப்ளூரல் எண்டிங்ஸ் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் ஃபெமினைனுக்குள்ள ப்ளூரல் எண்டிங்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டூவல் நவுன்ஸ் நம்ம பார்க்குறோம். டூவல் நவுன்ஸும் ஃபெமினைன் மஸ்குலின் எண்டிங்ஸ் மாதிரியே தான். ஓகேவா? ஹீரக் யோத் மெம் மாதிரி தான். ஆனால் இங்கே சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே பத்தா வருது, யோதுக்கு கீழே என்ன வரும், ஹீரக் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? யோதுக்கு கீழே, அப்போ யோதுக்கு கீழே ஹீரக் ஆட் ஆகும், அப்புறம் மெம், பத்தா யோத் ஹீரக் மெம். ஓகேவா? ஸோ ஹீப்ரு பெயர்ச்சொற்களின் 3வது எண் வகைப்பாடு, அதாவது தேர்ட் நம்பர் என்னது, டூவல். ஓகேவா? வகைப்பாடு இரட்டை வடிவம், அதான் டூவல் எனப்படும் வடிவமாகும். அதுக்கப்புறம் ஜோடியாக நிகழும் விஷயங்களை, குறிப்பாக உடலின் உறுப்புகளை வெளிப்படுத்த இது பயன்படுகிறது. ரெண்டா நம்ம படிக்கிறது, ஜோடி ஜோடியா வர்றது, அந்த மாதிரி வர்றதுலாம், அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த எண்டிங்ஸை நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். இதைத்தான் நம்ம டூவல் நவுன்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இதுல பாருங்க, இரட்டை முடிவானது பொதுவாக, இது இந்த நூனை விட்டுருங்க, இதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க, பத்தா. ஓகேவா?
பதா யோத் ஹீரக் மெம். ஓகேவா? பதா இதான் ஆக்சென்டட் பதா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபாலோட் பை யோத். பதாக்கு அதுக்கப்புறம் யோத், அதுக்கப்புறம் ஹீரக், தென் ஃபைனல் மெம். ஹீரக் தென் ஃபைனல் மெம் என எழுதப்படுகிறது. ஓகேவா? இரட்டை முடிவானது. இது வந்து டூவல். இதை பார்த்தோன்னே நம்ம என்ன செய்யலாம்? டூவல்குள்ள எண்டிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு பார்த்தோன்னே சில வேர்ட் வந்து நமக்கு கரெக்டாக இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பார்சிங் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க சிங்குலர். இப்போ இதுக்கு இயர், இயர்ஸ். இது வந்து ரெண்டு டூவல்குள்ளது தானே. ஸோ இயர்ஸ், ஹேண்ட், விங்ஸ் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்துக்குமே. இப்போ யாத், யா தா இம், யா தா இம். ஓகேவா? யாத், யா தா இம். இப்போ இதில் ஓ சென், ஓ சென் இயர். இப்போ இதில் ஆ ஆஸ் நா இம், ஆஸ்னா, ஆஸ்னா இம். ஸோ இயர்ஸ். நெக்ஸ்ட்டு கா நா கானாப். இது வந்து பே உடைய ஃபைனல் ஃபார்ம். ஸோ கானாப், கானாப் விங். இப்போ இதில் கே நா பா இம், கே நா பா இம் விங்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து டூவல்ஸ்க்கான எண்டிங்ஸை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது சில எக்ஸாம்பிள் சேமாக தான் இருக்கும். ஷூ, ஷூஸ் இந்த மாதிரி. ஐஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். எல்லாத்துக்கும் எண்டிங்ஸை வந்து பாருங்கள். இதெல்லாம் டூவல் எண்டிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விதிவிலக்காக இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னா எந்த இரட்டை அர்த்தமும் இல்லாமல் இரட்டை முடிவுகளை கொண்ட சில பெயர்ச்சொற்கள் பத்தா, ஹீரக், யோத், மெம் உள்ளன. சாரி, யோத், ஹீரக், மெம். ஓகேவா? அவற்றின் சில பெயர்ச்சொற்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ எங்க பாருங்க, மாயிம், மா இம். இதில் பாருங்க, இதில் இந்த எண்டிங்ஸே அதாவது நவுனுடைய சிங்குலர் எண்டிங்கே இப்படி தான் இருக்குது. பத்தா, ஹீரக், யோத், மெம், யோத், ஹீரக், ஃபைனல் மெம் இருக்குது. இது டூவல் எண்டிங் இருக்குது. ஓகேவா? வாட்டர். இதை மாயிம் டூவல் எண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சில வேர்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யலாம் நமக்கு. இங்கே பாருங்கள், விதிவிலக்காக எந்த இரட்டை அர்த்தமும் இல்லை. இதில் வாட்டர் அப்படின்னா இதுக்கு ரெண்டு வாட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாட்டர்னா வாட்டர் தான். அதுக்கப்புறம் எருஷலாயிம், எருஷலாயிம், இம், எருஷல்லா ஆ இம். ஸோ ஆயிம், ஆயிம் அப்படின்னு இங்கே எண்ட் ஆகுது. ஜெருசலேம், இது ரெண்டு ஜெருசலேம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் என்ன ஆகுது? டூவலில் இந்த மாதிரியும் காணப்படுது. ஓகேவா? டூவல் ஃபார்ம் அதாவது டூவல் எண்டிங்ஸில் இந்த மாதிரி காணப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இதுதான் நவுன்ஸோடைய லாஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா நவுன்ஸோடைய டெரிவேஷன் நம்ம பார்த்தோம். அதில் தான் ப்ரிமிட்டிவ் நவுன்ஸ், அதுக்கப்புறம் நவுன் ஃபாலோட் பை நவுன்ஸ், ஃபாலோட் பை வேர்ப்ஸ், நவுன் ஃபாலோட் பை என்ன பார்த்தோம்? நவுன்ஸ்னே பார்த்தோம். இது வந்து நவுன்ஸ் டெரிவேஷனுக்கு பார்த்தோம். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? நவுன்ஸ் ஜெண்டர். இதில் மஸ்குலின், ஃபெமினைன் வரும். இதில் மஸ்குலின் எண்டிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் ஃபெமினைன் எண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் மாதிரி ஒரு சில எண்டிங்ஸை வந்து என்ன செஞ்சோம்? நம்ம ஈஸியாக நம்ம பார்த்தோம். அது நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம். இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நவுன்ஸ், நம்பர். ஓகேவா? நம்பர் வந்து சிங்குலர், ப்ளூரல் அண்ட் டூவல். ஸோ சிங்குலரில் இருக்கக்கூடியது ப்ளூரலாக வரும்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாஸ்குலினுக்கு வரும்போது, ஃபெமினைனுக்கு வரும்போது, டூவலில் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சில எண்டிங்ஸை வச்சு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு மாஸ்குலினுக்கு நம்ம பார்க்கும்போது ஹீரக், யோத், மெம். ஓகேவா? இது வந்து மாஸ்குலின் ப்ளூரல் எண்டிங். ஸோ ஒரு நவுன் இருக்குது அப்படின்னா அந்த நவுனில் கீழே வந்து அதாவது ஒரு நவுனை பார்த்தோன்னா நம்ம மாஸ்குலின் கண்டுபிடிச்சிருவோம். அதை மாஸ்குலின் ப்ளூரல் நம்ம பார்க்கும்போது ஹீரக், யோத், மெம். ஒருவேளை நமக்கு அது வந்து நம்ம பார்த்தோன்னே அந்த நவுன் வந்து மாஸ்குலின் கண்டுபிடிக்கல, மாஸ்குலின் ப்ளூரல் நமக்கு கண்டுபிடிக்க தெரியலனா கூட நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி எண்டிங்ஸை வந்து பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் இந்த மாஸ்குலின்லேயே என்ன ஆகுது? எண்டிங்ஸ் வந்து ஹோலம், வாவ், மெம்ல என்ன, ஹோலம், வாவ், தவ்ல என்ன செஞ்சிருது? எண்ட் ஆகுது. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் ஃபெமினைன் எண்டிங் பார்க்கும்போது ஹோலம், வாவ், என்னது? தவ்.
ஓகேவா? இந்த மாதிரி எண்டிங்ஸ்ல வரும். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு சில நேரங்கள்ல ஃபெமினைன் எண்டிங் என்ன ஆகும்? ஹீரக் யோத் மெம்ல சில நேரங்கள்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நம்ம வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மீனிங் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டூவலுக்கு பார்த்தோம். அதுக்கு பார்த்தா யோத் ஹீரக் மெம். ஓகேவா? அதை நம்ம பார்த்தோம். இது நம்ம டூவலுக்கு என்ன செய்றோம்? பார்க்குறோம். இது டூவல் வந்து எப்பெல்லாம் இது வந்து 2 இருக்குதோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? இதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? கண்டுபிடிக்கலாம். இந்த எண்டிங்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுலேயும் 2வது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சில இடத்துல என்ன ஆகும்? அது 2 மீனிங் இருக்காது. வாட்டராக இருக்கும், ஜெருசலேம் இருக்கும், 2 மீனிங் இருக்காது. ஆனால் அதனுடைய எண்டிங்ஸ் வந்து என்ன இருக்கும்? டூவல் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம டூவலோட எண்டிங்கில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு எண்டிங் மாஸ்குலினுக்கும் ப்ளூரலுக்கும் அதில் சிங்குலர் ப்ளூரல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டூவல்லையும் நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து முடிக்கிறோம். ஓகேவா? இதுதான் நவுனுடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்யூ. நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இது ஒருவேளை புரியலன்னா மறுபடியும் நீங்கள் பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் இடையில ஏதாவது ப்ரொனவுன்சியேஷன்லேயோ எதுலையாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறனால ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மன்னிச்சிருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய். லஹித்தோத்.